என்னுடைய செருப்பில் அந்த தோலை விட அதிகமான ஊக்கு தான் அதிகமாக இருக்கும். என்னுடைய பேண்ட்டில் வந்து பேண்ட்டை விட அதிகமான நூல் தான் இருக்கும். அவர் வந்து ஐஸ்வர்யா ராயை கண்டுபிடிச்சாரு, அப்புறம் வந்து ஏ ரகுமானை கண்டுபிடிச்சான்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொருத்தர் கண்டுபிடிச்சது இளவரசனுக்கு தெரியாது. நெருக்கடிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம பிளாக்மெயில் பண்ண வேண்டாம். நமக்கு வர வேண்டிய ஊதியத்தை வாங்கிறது கூட ஏன் பயப்படணும்? நம்ம அவளுடன் எதிர்பார்த்திருக்கும் நமது சம்மேளன தலைவர் அவர்கள் இப்பொழுது நம்ம சினிமா துறையில் என்னென்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்னன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக விளக்கி கூறுவார் என்பதை கூறி அன்புடன் அவரை பேச அழைக்கிறேன். நமது ஒருமைப்பாடு தினத்திற்கு வருகை தந்துள்ள சம்மேளனத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகவியலாளருக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக இது வந்து ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்காக உழைத்த ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து நீ எங்களுக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த 5000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி 1000 பேர் முன்னாடி மேடை ஏற்றி அவங்களுக்கு எங்களுக்காக உழைச்ச இந்த மனிதருக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்துகிறோங்கிற நன்றி இருக்கு இல்லையா, அந்த நன்றிக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் விளையாகாது. அந்த நன்றியோட அடையாளம் தான் அது. டைரக்டர் மட்டும் இல்லை, கேமராமேன் மட்டும் இல்லை, 23 சங்கத்தில் இருக்கிற அந்த சங்கங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் சங்கத்துக்கு, பெப்சிக்கும் சங்கத்துக்கும் உழைத்தவங்க யார்? நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் நம்பிராஜ், இந்தியாவோட மிகப்பெரிய கேமராமேன் இருக்கார் ராஜீவ் மேனன், நிரந்தர தலைவர் இருக்கார் நம்ம ராதாரவி சார். எல்லோரும் ஒரு கேட்டகரியில், ஏதாவது பெரிய ஆட்களுக்கு தான் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த அமைப்புக்கு வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த விருது வழங்கப்படும். இது எதனாலன்னா, நாம் இந்தியாவோட மிகச்சிறந்த வலிமையான அமைப்பு நம்ம தான். அந்த ஒருமைப்பாடு காப்பாற்றுறதுக்காக தான். பெரிய ஆட்கள்லாம் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு இல்லாமல் இந்த மேடையில் எல்லாருக்குமான உண்மையை சொல்ல போனோம்னா, ஐஃபெக்கில் இருக்கிற 6 சங்கங்கள், 6 அமைப்புகளில் ஒருமைப்பாடாகவும் வலிமையாகவும் ஒரே அமைப்பாகவும் இருக்கிற ஒரே அமைப்பு பெப்சி மட்டும்தான். இதில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இல்லை. ரவிமரியா சொன்ன மாதிரி, ராதாரவி என்ன சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் இல்லை. அவர் சொன்ன மாதிரி 4 பேர் இருக்கிற குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும்போது 23,000 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை. எங்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு வர்றவங்களோட பிரச்சனை எனக்கு நான் தெரியும். அவங்க சங்க நிர்வாகியாக வர்றவங்க அவங்க விரும்பலைன்னா கூட அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதால வராங்க. அப்போ நம்ம இதையெல்லாம் எப்படி சரி பண்ணி ஒரு குடும்பமாக எப்படி போகிறது? அப்போ பேசி 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 அவங்களை கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு ஒரு அமைப்பாக கொண்டு போவதில் நான் வந்து முனைஞ்சு செயல்பட்டுருக்கேன். சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம், கடவுளாலேயே 100% வந்து ஓகே பண்ண முடியாத போது செல்வமணி எந்த மாத்திரம். அதனால் வந்து செல்வமணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் செல்வமணி ஓகே, இல்லைனா இதோட செல்வமணியோட ஒருத்தர் சேர்ந்த தலைவர் வந்தார்னா அவர் வழி நடத்திட்டு போவார். அதனால் நான் இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்பை சீரோடும் சிறப்போடும் ஒற்றுமையோடும் எடுத்து செல்வங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தின் சார்பாக விருது பெற்ற நம்பிராஜ், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம். சம்மேள வேலையும் கொடுக்கலாம், சங்க வேலையும் கொடுக்கலாம், நல்ல வேலையும் கொடுக்கலாம், கெட்ட வேலையும் கொடுக்கலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் நம்பி கொடுக்கலாம், நம்பி செய்வார். அந்த மாதிரி மிக சிறப்பான மனிதர், மிக சிறப்பான தோழர் அவர் நம்பிராஜர் கொடுத்ததில் இயக்குனர் சங்கத்தோட உறுப்பினராக, பழைய தலைவராக, செயலாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுபோல் ராஜீவ் மேனன் வந்து அவர் வந்து ஐஸ்வர்யா ராயை கண்டுபிடிச்சாரு, அப்புறம் வந்து ஏ ரகுமானை கண்டுபிடிச்சான்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொருத்தர் கண்டுபிடிச்சது இளவரசனுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகும்போது அவர் வந்து எங்களுக்கு சீனியர், அவர் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க. முடித்தவங்க வந்து அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வந்து எங்களுக்கு ஒரு டீ கடை ஒன்று இருக்குது அந்த கானகத்தில், எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே, வெளி சைடில் வெளியாட்கள் விடாமல் உள் சைடில். அப்போ அவரே கொஞ்சம் சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்து டீ விட்டுருவாங்க, எங்களை ரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோம். அவர் கொஞ்சம் பேர் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணார், பேசியிருந்தார். அப்புறம் என்னை கூப்பிட்டார். எதுவுமே தேராது அப்படிங்கிற மாதிரி. நான் வேறு எப்படி இருப்போம் தெரியுமில்ல, இப்போவே எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருப்பேன்னா, என்னுடைய செருப்பில் அந்த தோலை விட அதிகமான ஊக்கு தான் அதிகமாக இருக்கும். என்னுடைய பேண்ட்டில் வந்து பேண்ட்டை விட அதிகமாக நூல் தான் இருக்கும், அவ்வளோ தச்சிருக்கும். அப்போ என்னோடய நிலைமை எப்படி இருக்கும் பாரு. அவர் கூப்பிட்டாரு, என்னப்பா நீನು நான் மாதிரி டைரெக்ஷன், எனக்கு வேறு இங்கிலீஷ் வேறு சரியாக வராது. அவங்களும் எல்லாமே இங்கிலீஷ், எல்லாம் இங்கிலாந்துலேருந்து வந்த மாதிரியே இருப்பாங்க அவங்களாம். அது வேறு கலராக வேறு இருக்காரா, இன்னும் கொஞ்சம் பயம் வேறு. அப்படியே வந்து என்னென்ன அப்போ எனக்கு கேட்டார், என்னப்பா அது வந்து என்ன புத்தகம்லாம் படிச்சிருக்கியான்னு.
நான் கொஞ்சம் லெஃப்ட் விங்கில் இருந்ததால் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதனால் வந்து தாய் புக் படிச்சிருக்கேன். இன்னும் பக்கத்தில் இருந்து கேட்கும்போது இந்த வலமுறிஜான் இருக்கிற அந்த தாய் இல்லைன்னார். நான் சொல்லல சார் மேக்சிம் கார்கே தாய் படிச்சிருக்கேன். ஒரு 2-3 புத்தகம் பேர் கேட்டார். அப்போ சொன்னார், இந்த குரூப்லேயே நீ ஒருத்தன் தான் தேர்வு போகுது அப்படின்னு வந்து அவர் வாயால் நான் இன்ஸ்டியூட் போனேன் 3ஆவது நாள் அவர் என்னை வந்து சொன்னார், நீ வந்து அது உண்மையாகவே இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக அவர் மேடையில் அவர் இருக்கிற மேடையில் இருக்கேன்னா அந்த நாளை ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்னால் அவர் கூறிய அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி அவர் முன்னாடி நான் நினைவுபடுத்துகிறேன். அது மாதிரி ஆர்கே செல்வமணியும் கண்டுபிடிச்சிருக்காரு ராஜ்யமேனங்கிறத நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அந்த வகையில் ரொம்ப நன்றி. மற்றபடி நம்ம அமைப்பு எல்லாரும் ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாடும் செயல்படணும். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க, கான்ட்ராக்சுவலில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள். இன்னொன்று, டெய்லி வேஜஸில் இருக்க ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர். இதில் நம்ம இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட தினசரி ஊதியத்தை தினசரி பெற வேண்டும் அப்படிங்கிறதுல ஊதியத்தில் வரும். இதில் சங்க நிர்வாகிகள் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுறாங்க. சில நேரம் வந்து உறுப்பினர்கள் தயாரிப்பாளர்களோட சண்டை வரக்கூடாது, இல்லை இன்சார்ஜ் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ ஜூனியர்ஸ் ஏஜென்ட்டாக இருக்க வச்சுங்க, அவங்க ப்ரொடியூசரோட தகராறு வரக்கூடாது, மேனேஜர் இருக்காங்க அவங்க ப்ரொடியூசரோட தகராறு, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது அந்த நிலைமை வேறவா இருக்குது. முன்னாடியே வந்து அவர் சொல்லும்போது நம்ம வந்து விஜயா லேப்லேயும் பிரசாத் லேப்லேயும் ஜெமினி லேப்லேயும் பெட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு பணம் கொடுத்தா தான் அனுப்புவோம்னு சொன்ன காலகட்டம் இப்போ போயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து காற்றுல வந்து நம்மளுடைய படங்கள் போயிட்டு இருக்கும்போது அதை போய் தடுத்து நிறுத்துகிற பவரோ வழிமுறையோ நமக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி எல்லா சங்கங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். என்னென்னா, தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் தினசரி ஊதியம் பெறணும். அப்படி ஒரு வாரத்துக்குள்ளே பெறவில்லைன்னா அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஊதியம் கேட்டதுக்காக ஒருத்தர் வந்து அந்த படத்துலேருந்து விலக்கப்பட்டார்னா அந்த படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். இந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் தயவு செய்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து சார் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு பெரிய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, எங்கள் ஃபாரினில் நடந்துகிட்ருக்கு, 48 நாளாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து பணமும் கொடுக்கல, கையெழுத்தும் போடல. கடைசியாக ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து என் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், சார் நாளைக்கு ஷூட்டிங் வர மாட்டேங்கிறாரு. நான் உடனே அவங்களுக்கு கேமரா அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி என்னப்பா பிரச்சனைன்னு, சார் 48 நாளாச்சு அது வந்து போக மாட்டேங்கிறாங்க. சார் ஃபாரினில் இருக்கோம் சார், நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயா ஃபாரினில் இருந்ததுக்காக மற்றவங்களாம் பணம் கொடுக்க வந்துட்டாங்களா? அதனால் வந்து அவங்க கேட்குறது நியாயம், பணம் கொடுத்தா தான் வருவாங்க சார். இதில் தயவுசெய்து நீங்கள் ஷூட்டிங் நடக்குது நடக்காதுங்கிற பற்றி எங்கிட்ட பேசாங்க. அப்போ மறுபடியும் ஒரு 1/2 hour பணம் கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு நெருக்கடி இருக்கும்போது தான் அது நடக்குது. அப்போ நெருக்கடிங்கிறது வந்து என்னென்னா, பிளாக்மெயில் பண்ண வேண்டாம். நமக்கு வர வேண்டிய ஊதியத்தை வாங்கிறது கூட ஏன் பயப்படணும் நம்ம? அது வந்து யாராக இருந்தாலும், அது தயாரிப்பு நிர்வாகிகள் இப்போ வந்திருக்காங்க, பாலகோபி கொஞ்சம் கை உயர்த்துங்கன்னு அது தயவுசெய்து உங்கள் நிர்வாகிகள்கிட்ட நம்ம தினசரி ஊதியத்தை தினசரி வாங்கணுங்கிறது அந்த 3 நாள் கேட்கலாம் 3 நாள் கேட்கலாங்கிறது வந்து சட்டம் இல்லை. 3 நாளுங்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜஸ். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 3 நாள் சொல்கிறோமே தவிர தினசரி ஊதியத்தை தினசரி பெற வேண்டும். இது டெய்லி வேஜஸுக்கு இருக்கிற முக்கியமான கண்டிஷன். அதை வந்து நீங்கள் நிறைவேறும். இதில் ஏஜென்ட் அவங்க வந்திருக்காங்க, பாபு அங்கே இருக்காங்க, ஏஜென்ட் யூனியன் மேனேஜர்ஸு, அப்புறம் டிரைவர்ஸ் இன்சார்ஜஸ் இருக்க டிரைவர்ஸு, அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃபாக இருக்கவங்க, அப்புறம் கிரேனில் போனால் கிரேன் ஓனராக இருக்கவங்க. இவங்க பயந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறது இல்லை, பயந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம உழைச்ச ஊதியத்தை வாங்கிறதுக்கு பயப்பட வேண்டிய நிலையில் நம்ம இல்லைங்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட முக்கிய அறிவிப்பு. அதுதான், அதை வாங்கி தர வேண்டிய இடத்துல நீங்கள் வாங்கி தர முடிஞ்சால் இருங்க, இல்லை வேற ஒருத்தர் இன்சார்ஜாக விட்டுருங்க. ப்ரொடியூசருக்கு தண்டை வரும் சார் அப்படின்னு நினச்சா வேற ஒருத்தர் விட்டுருங்க. இது முக்கியமான கண்டிஷன். இன்னொன்று, ஒரு முதல் முயற்சியாக ஒரு தினசரி ஊதியம் பெறுகின்ற முதல் முயற்சியாக, அதாவது லைட்மேன்ஸ், டிரைவர்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் மகளிர், இந்த 5 யூனியன்களுக்கும் ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி அவங்களுக்கு வாரமான அவங்க சம்பளம், ப்ரொடியூசர் வந்து சனிக்கிழமைனா இந்த வாரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் அவங்க சம்பளம் அவங்க அக்கௌண்ட் நேரடியாக போயிடணும்.
அவங்க வந்து ஒரு மாதாந்திர ஊழியர் மாதிரி அவங்களுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுக்கும். இதில் ஏறக்குறைய ஒரு 80% நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த லைட் மெனுவில் சின்ன பிரச்சனை வந்ததால் ஒரு 4 மாதம் அது டிலே ஆகிடுச்சு. இப்போ அவங்க செட் பண்ணிட்டாங்க. 100% அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து சின்ன சின்ன கொஞ்சம் யூனியன்ஸ் இருக்குது. இப்போ டெக்னீஷியன் யூனியன்ஸு, ப்ரொடக்ஷன் யூனியன், இவங்களாம் அடுத்த லைனில் அது கொஞ்சம் செட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து அது அடுத்த கட்டமாக வந்துட்டா இந்த தினசரி ஊதியம் பெறுகிறவங்களுக்கு அவங்களுக்கு பிஎஃப் கிடைக்கும், இஎஸ்ஐ கிடைக்கும். இஎஸ்ஐயோட பலன்கள் என்னென்னா ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்தோட கிடங்கில் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணாமல். மருத்துவ திட்டத்தை நம்ம கட்டின போனோம் அப்படி இருக்குது. அதையெல்லாம் பயன்பெற்று எந்த 5 ஸ்டார் இதோட, அதாவது 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலா 7 ஸ்டார் ஹாஸ்பிட்டலா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இல்லாமல் அரசாங்கத்தோட உதவியோடு அரசாங்கத்தோட அனுமதியோட அந்த உறுப்பினர் குடும்பத்துக்கு மருத்துவ உதவி கிடைக்கிறது முதல் உதவி. அதை அனைத்து இந்த தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அது நீங்களாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த சங்க நிர்வாகிகள் நீங்கள் வந்து நம்ம ஃபெஃப்சியோ இல்லை ஃபெஃப்சியில் நம்ம டிரைவர்ஸ் யூனியனோ நம்ம பொருளாளர் இருக்கிற சிந்திலையோ இல்லை பார் சார்ஜியோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் போட்டிருக்கோம், ஒரு அம்மா போட்டிருக்கோம். அதை கேட்டு மிக விரைவில் நான் சொன்ன இந்த 6 யூனியனில் இருக்கிற அமைப்புகள் மிக விரைவில் நீங்கள் அதில் உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் மந்த்துக்குள்ளே அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு அரசாங்க முறைப்படி அரசாங்க அனுமதியோட இது நம்மளாக ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் அதை வந்து பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் தயவுசெய்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் வேலை சம்பளம் வாங்கணும், இப்படி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முறைப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, டெக்னீஷியனாக இருக்கிறவங்க அவங்க தயவுசெய்து அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை கம்பல்சரி வாங்கிடுங்க. இப்போ உங்களால் வாங்க முடியல, அந்த நிர்வாகிங்க வாங்கி கொடுங்க. அக்ரிமெண்ட் இல்லாமல் ஷூட்டிங் போகாதீங்க. ஏன்னா இப்போ படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நம்மளால் பணத்தை வாங்க முடியல. அது எந்த விதமான பவரும் நம்மக்கிட்ட இல்லை. எங்கே டப்பிங் நடக்குது, எங்கே ரீரெக்கார்டிங் நடக்குது, எங்கே மிக்சிங் நடக்குது யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபெஃப்சி ஏதோ ஒரு இராணுவ அமைப்பு மாதிரி நினச்சக்கூடாது. அப்போ உங்களுடைய இது என்னென்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ப்ரொடியூசரோட சண்டை வரக்கூடாது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி கட்டத்தில் வந்து வரும்போது நிச்சயமாக அதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இல்லை பேரும் பேசி 100 ரூபா கொடுத்தா சார் ப்ரொடியூசர் நஷ்டமாக இருக்கார் சார், நீ 50 குறைச்சிக்க 100 குறைச்சிக்கன்னு வந்து பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அதனால் தயவுசெய்து உங்களோட அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஆனர் பண்ணுங்கள், அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டுங்க. அக்ரிமெண்ட் வராத மற்ற 11 யூனியன் இருக்குது. அக்ரிமெண்ட்டோடு வேலை செய்யக்கூடிய யூனியன் 11 யூனியன் இருக்குது. இந்த யூனியனில் இருக்கவங்க தயவுசெய்து உங்களோட அக்ரிமெண்ட் வாங்கிடுங்க. இல்லை சங்க நிர்வாகிகள் வாங்கிட்டாங்களா இல்லையா அவங்களா சொல்லணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாங்கிட்டாங்களா இல்லையா. இதுக்கு 2 நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்டண்ட்டு, டான்ஸு, காஸ்டியூம், மேக்கப். இதில் வந்து சீஃபாக இருக்கவங்க கான்ட்ராக்சுவலாக வராங்க, உறுப்பினராக இருக்கவங்க டெய்லி இருக்காங்க. இந்த 2மா இருக்காங்க. இது 2ம் சரி பண்ணி இந்த உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்கிற மாதிரியான அந்த திட்டத்துக்குள்ளே அந்த சம்பள திட்டத்துக்குள்ளே வந்து அவங்கள சேர்க்கலாம். இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க ஊதியம் வந்து வேலை செஞ்ச உடனே அவங்க ஊதியம் வந்து பெறக்கூடிய அளவுக்கு அதை வந்து நம்ம அமைப்பாக மாற்ற முடியும். ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. அந்த யூனியன் நிர்வாகிகள் உட்காந்து அதை ஒரு ஸ்டெப்பாக பேசி எப்படி பண்ணுறது, நீங்கள் உங்கள் உறுப்பினரோட பேசி உங்கள் நிர்வாகிகள் வந்து ஃபெஃப்சியோட பேசி ஃபெஃப்சி வந்து இஎஸ்ஐ ஆஃபீஸர்ஸோட பேசி அதை எப்படி அந்த திட்டத்துக்குள்ள நம்ம தப்பு பண்ணி கொண்டு வர வேண்டாம், முறைப்படி அதை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிட்டோமா அடுத்த ஒருமைப்பாடு தினம் வரும்போது நம்ம கிட்ட இருக்க 25,000 பேரில் ஒரு 15,000 பேர் மாத சம்பளம் வாங்குகிற ஆட்களாக இருக்க வேண்டுங்கிறது தான் என்னோட விருப்பம். அதை நாங்கள் நிறைவேற்றியே தீரும். இது பென்ஷனுக்கு இல்லை, இது அதாவது உதவி இது இருந்தால் தான். அதாவது வந்து உங்களோட பிஎஃப் வந்து உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சங்கங்களும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்குதோ அது மாதிரி வந்து ஒரு பெரிய தொகை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து அடிபட்டால் உங்களுக்கு மாதம் 20,000 வேலை 20,000 உங்கள் சம்பளம்னா 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து உதவி பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. அது தனித்தனியாக ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அது பல்வேறு விதமான இது இருக்குது. அதை விட நாங்கள் வந்து தினக்கூலிகள் கிடையாது, நாங்கள் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நாங்கள் ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை நம்ம வந்து சேர்ந்து. இதுதான் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் நடைபெறாத ஒரு விஷயம். இதை நாங்கள் நடைபெற்று காட்டும். இதுதான் எங்களுடைய முக்கிய, வேறு அறிவிப்புலாம் ஒன்றும் இல்லை. இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை தயாரிப்பு நிர்வாகிகள் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கி தர வேண்டாம்.
நாங்கள் தயாரிப்பாளர்களோட போட்ட ஒப்பந்தம் என்னவோ அந்த ஒப்பந்தத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதில் எதையுமே தயாரிப்பாளர் கஷ்டத்தில் இருக்கார், இதுவில் இருக்கார், அதெல்லாம் வந்து இப்போ வந்து அது வேண்டாம். லாபம் வந்தால் எங்களுக்கு வேண்டாம், நஷ்டம் வந்தால் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் வேலை செஞ்ச ஊதியத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும். அந்த அளவில் அவங்களுடைய ஊதியம் என்னவோ, அவங்க வந்து வித்தவுட் பிரேக்னா வித்தவுட் பிரேக்கு, 3 வித்தவுட் பிரேக் வந்தால் 3 போடுங்க, வரலன்னா போடாதீங்க. ஐயோ 3 இருக்கப்பா 1 கட் பண்ணலாம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைப்பாக நம்ம மாறணும். அது தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு நீங்கள் வந்து அந்த நிர்வாக சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தயவுசெய்து நாங்கள் பெற்ற உரிமை அனைத்தும் ஏதோ பேப்பரில் வந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது ரத்தத்தில் வந்த உரிமைங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு நாள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நாங்கள் சண்டை போட்டு வாதாடி எங்கள் தொண்டை தண்ணி கிழிய ஒரு 5 ரூபாய்க்கு கூட நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். ஒரு 5 ரூபாய் வந்து சாப்பாடு காசை ஏற்றுறதுக்கு 5 நாள் சண்டை போட்டிருக்கோம். அதை போகிற போக்கில் யாரும் அடிச்சிடக்கூடாது. அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட யாரும் கெஞ்சி கேட்குற நிலைமையில் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் தயாரிப்பாளரோட நாங்கள் போட்ட உறுதிமொழியை ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு நீங்கள், ஏன்னா லோ பட்ஜெட்டுக்கு வேறு ஒன்றும் இல்லை. லோ பட்ஜெட் வந்து நம்ம வந்து போன வரை வந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் லோ பட்ஜெட் படங்கள்னு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து நம்ம ஓகே பண்ணோம். இப்போ நம்ம சம்பள வார்த்தை பேச்சுவார்த்தை வரும்போது நம்மளுடைய 40% உதவி வரும்போது அதில் 40% இன்க்ரீஸ் பண்ணி 6 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கிற படங்கள் அதை வந்து அவங்க நம்மகிட்ட பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, அதில் ஒரு நாள் 5 கேமரா வச்சுக்கலாம், ஒரு நாள் வெறும் கேமராவில் ஷூட் பண்ணலாம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி அந்த 5 கோடின்னா ஒரு 4-4.5 கோடி வரைக்கும் இருந்தால் நாங்கள் வந்து பரிசீலனை அது ஓகே பண்ணிடுறோம். ஒரு 5.25 கோடி வரைக்கும் எடுத்து காமிச்சாங்கன்னா அதில் ஏதாவது வந்து தப்பு இருக்கா, அப்போ அந்த நிர்வாகி வர சொல்லுவோம், தயாரிப்பு நிர்வாகி வர சொல்லி ஒரு உறுதிமொழியை நாங்கள் வாங்குகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வந்து கம்மியாக கணக்கு காமிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுள் மடங்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட 100 ரூபா சலுகை வாங்கியிருந்தீங்கன்னா 200 ரூபாயை திரும்ப பெறுவோன்னு ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எங்கேயா தவறு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை சம்மேளனத்தை கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாத்தையும் எங்களால் கவனிக்க முடியாது. எங்களோட நோக்கம் வந்து உண்மையாக சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு உதவி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்தில் யாரையாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபெஃப்சியோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாக அதை நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை இல்லாமல் பண்ணுவோம். அதை நான் அந்த உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.